பேக் டு சஹா டி கோட்ஸ். நான் உங்கள் சஹா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விஜயை இனிமேல் ஏன் ஸ்டாலின் மிரட்ட முடியாது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்லாதப்போ ஸ்டாலின் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சதாக எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை அனுப்பி விஜயை ஆட்சி செய்ய வச்சுருக்காரு. இருந்தாலும் ஒரு இருவேறு கருத்துக்கள் நிறவுனுச்சு. என்னென்னா, எப்போ வேணாலும் ஸ்டாலின் இந்த ஆட்சியை கவுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இன்றைக்குமே போய்கிட்டு இருக்கு. அப்படி ஆட்சிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்க அதை விட்டுருவாங்களா, விஜய் தரப்புலேருந்து அதை விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கொஸ்டின் மார்க் தான். அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் விடுவாங்க அப்படின்றது. அதனால தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, இந்த அதிமுகவில் உடையிற 2 அணி, அதில் ஒரு அணியை செங்கோட்டையன் பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் 30 பேரை தன் கட்சிக்கு இழுக்கிறதாகவும் அவங்களுக்கு ஒரு பதவிகள் கொடுக்கறதாகவும் அவங்க கூட செங்கோட்டையன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போ வேணாலும் இந்த 10 பேர் வெளியே வந்தால், திமுகலேருந்து போன 10 பேர் வெளியில் வந்தாங்கன்னா ஆட்சி கவிழ்ந்துடும். அதை நம்ம பாதுகாத்து 5 வருஷத்துக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா அதிமுகலேருந்து வர்றவங்களை இழுத்து அவங்களுக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்து அவங்கள கட்சியில் தாவேக்காவிலையோ, கண்டிப்பாக தாவேக்காவில் தான் சேர்த்தாகணும், வேறு வழி இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு 32 எம்எல்ஏ இருந்தால் மட்டும்தான் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. அதிமுக 47 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இதில் 17 பேர் எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. மிச்சம் 30 பேர் தான் இருக்காங்க. இன்னும் 2 பேர் வேணும். இன்னும் 2 பேர் இருந்தால் மட்டும்தான் விஜய்க்கு இவங்க ஆதரவு தெரிவிக்க முடியும். இவங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. அப்படின்றதுல அது மும்மரமாக அந்த வேலையில் செங்கோட்டையன் ஈடுபட்டிருக்காரு. அதிமுகவை 2ஆக உடைச்சி எடப்பாடியை பழி வாங்கணும். ஏன்னா எடப்பாடினால தானே செங்கோட்டையன் தாவேக்காக்கு வந்தார். இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார் செங்கோட்டையன். அது மாதிரி இருக்கிற மற்ற அதிமுக எம்எல்ஏக்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் செங்கோட்டையன் இழுக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது. அப்படி இன்கேஸ் அந்த 32 பேர் விஜய்க்கு ஆதரவாக வர்ற 13ஆம் தேதி ஓட்டெடுப்பு நடத்த போகிறாங்க சட்டமன்றத்தில். ஆதரவாக அவங்க ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா விஜயோட ஆட்சி 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுன்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் இது ஒரு முக்கியமான நகர்வு அப்படிங்கிறத, தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான நகர்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது அந்த 30 பேர் 32 பேர் வந்துட்டாங்க அதிமுகவிலேருந்து அப்படின்னா விஜய்க்கு ஒரு பெரிய பயம் இருக்காது. தைரியமாக திமுகவையோ பிஜேபியோ எதிர்க்கலாம். இவங்க இந்த 10 பேர் ஆதரவு கொடுத்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாலும் மோடி சார்பாக யாரையாவது உள்ளடி வேலை பார்த்து ஒரு 10 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விஜயோட ஆட்சி கவிழ்ந்துடும். இதெல்லாம் மோடிக்கிட்டே இருந்தும் பிரச்சனை வரக்கூடாது, இங்கே திமுக தரப்புல இருந்தும் விஜய்க்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா சேஃப் என்ன அப்படின்னா, இந்த அதிமுகலேருந்து வரக்கூடிய இப்போ 2ஆக உடைச்சி அவங்களை 32 பேரை கூட்டிகிட்டு வர்றாங்கல்ல, அதுதான் விஜய்க்கு அவங்க வந்தால் மட்டும்தான் இந்த 5 வருஷத்தை அவரால் நகர்த்த முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதற்கான முயற்சியிலையும் அவங்க ஈடுபடுறாங்க. அதுபோக தமிழக அரசியலில் நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம முதலமைச்சர் விஜய் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரு. இது ஒரு நல்ல அரசியல் நிகழ்வு, ஒரு நகர்வு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஸ்டாலினை எப்போதுமே நான் யாரையுமே எதிரியாக நினைக்கல, எதிர்கட்சியாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. உதயநிதியுமே அதே தான் சொல்லியிருந்தாரு. எங்கள் தலைவர் யாரையும் எதிரியாக நினைக்கக்கூடாது, எதிர்கட்சியாக மட்டும் தான் நினைக்கணும்னு சொல்லியிருந்தாரு இன்றைக்கி சட்டமன்றத்தில். அதே மாதிரி அவங்க ஒருவரோட பரஸ்பர வணக்கம்லாம் தெரிவிச்சுக்கிட்டாங்க. மூஞ்சியை திருப்பிக்கிட்டலாம் யாரும் போகலை. இப்போது இவர் சந்திச்சிருக்கிறது நம்ம ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு நகர்வாக தான் நம்ம பார்க்குறோம். என்னதான் இருந்தாலும் இப்போது அவங்களுக்கு வர 13ஆம் தேதி ஓட்டெடுப்பு நடக்க போகுது. அதுக்கு ஆதரவாக தான் வாக்களிப்பாங்க. ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நகர்வுகளை பார்க்கும் பொழுது இன்னும் அது நல்லா இருக்கும். வரக்கூடிய அரசியல் நல்ல சுமூகமான ஒரு அரசியலாக இருக்கும். ஏன்னா இப்போது இந்த மாதிரி எதிர்கட்சியிலேருந்து அவங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்க முடியாது. விஜய்னாலையுமே மக்களுக்கு வேலை செய்ய முடியாது. பல பக்கம் குடைச்சல் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இது அட்மினிஸ்ட்ரேஷனில் பாதிக்கும். அதனால் இவங்க எல்லாரையும் சரி பண்ணிவிட்டு இவங்க அடுத்து தன்னுடைய வேலையை, விஜய் முதலமைச்சர் வேலையை பார்க்க ஆரம்பித்தாருன்னா ஒரு மன நிம்மதியோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுடைய வேலையை தொடரலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இது ஒரு அதற்கான மூவாக கூட இருக்கலாம். அது இப்போ வைகோ, அந்த மாதிரி அன்புமணி, சீமான் எல்லாரையுமே விஜய் சந்திக்க போகிறதா ஒரு இது இருக்குது, சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு நல்ல அரசியல், ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தலைமைக்கான ஒரு பண்பு. அதையெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது.
பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குது. அதிமுக வந்து தாவேக்காக்கு ஆதரவு தர்றாங்களா, அப்படி ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா விஜயோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் திமுக பக்கம் அப்படிங்கிறதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும்.